செய்திகள் தொடர்கின்றன. தாய்வான் தெற்கு பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏராளமான வீடுகள் அழைத்துச் செல்லப்பட்டன. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்துள்ளனர். இங்கு தெற்கு தாய்வானில் நான்டோ நாடு என்னும் மலைப்பகுதியில் சுமார் 200 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. இதனால் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமான வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தது. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இதேபோன்று வானிலை இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் தாய்வான் மக்கள் பெரும் பீதியில் அடைந்துள்ளனர். பதினான்காவது யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் லீக் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இன்று கிரீஸ், செக் குடியரசு மற்றும் போலந்து, ரஷ்யா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெறவுள்ளது. இதில் கிரீஸ் மற்றும் செக் குடியரசு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இரவு 9:30க்கும், போலந்து, ரஷ்யா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இரவு 12:15க்கும் நடைபெறவுள்ளது. நேற்று நடைபெற்ற இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிந்தது. 14வது யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டி 1-1 என்ற சமநிலையில் முடிந்தது. பிரான்சுக்கு 11 கார்னர் வாய்ப்புகள் கிடைத்தும் அதனை கோலாக மாற்றிக்கொள்ள அந்நாட்டு வீரர்களால் முடியவில்லை. பிரான்சின் கோல் முயற்சியை இங்கிலாந்து கோல்கீப்பர் அற்புதமாக தடுத்துவிட்டார். உக்ரைன், ஸ்வீடன் நாடுகளின் அணிகள் கலந்து கொண்ட இன்னொரு போட்டி உக்ரைனின் கிவ் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் ஆட்டத்தின் துவக்கம் முதல் 2 அணி வீரர்களும் கோல் அடிக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டனர். எனினும் எந்த அணிக்கும் கோல் அடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்நிலையில் ஆட்டத்தின் 2வது பாதியை உக்ரைன் அணி தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. உக்ரைன் அணி வீரர் ஷெவ்சென்கோ அதிரடியாக 2 கோல்களை போட்டு அசத்தினார். ஸ்வீடன் அணிக்கு ஒரே ஒரு கோல்தான் கிடைத்தது. எனினும் கடைசி வரை போராடிய ஸ்வீடன் 2-1 என்ற கோல் கணக்கில் தோற்றுப்போனது. உக்ரைனின் இந்த வெற்றி காரணமாக அந்நாட்டு ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்நாட்டின் வீதிகள் தோறும் ரசிகர்களின் வெற்றி ஆரவாரம் நடைபெற்று வருகின்றன. நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் யூரோ கால்பந்து தொடரில் டி பிரிவில் உக்ரைன் அணி முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்றைய போட்டிகளில் மோதவுள்ள அணிகளில் போலந்தும் கிரீஸ் அணியும் முன்னதாக கலந்து கொண்ட ஆரம்ப போட்டி டிராவில் முடிந்திருந்தது. மற்றொரு போட்டியில் செக் குடியரசை ரஷ்யா தோற்கடித்திருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.